ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான கதையை தான் இன்னைக்கு பற்றி பேச போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுவாங்க. மறக்காமல் வைஷ் டைம் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பெல் பண்ண ஆலில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து வீடியோக்களை போயிடலாம். இந்த ஸ்டோரியோட பேர் நம்ம எப்படி வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்துன்னு கேட்டிங்கன்னா த பாய் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அந்த கதையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். யாரோடையாவது பேர் வேணும். ஓகே, நம்ம தமிழ்நாடு பேர் எடுத்தோம். அரவின்ங்கிற ஒரு பையன் எப்போதும் அவனுடைய ஸ்கூலை முடிச்சுட்டு வழக்கமாக டியூஷனுக்கு போகிற டைம் 6:13 சம்திங். அப்போது அவன் டியூஷனுக்கு போயிட்டு படிச்சுட்டு அவனுடைய அந்த நோட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரம் அப்போது ரொம்ப வேகமாக மழை பெய்யுது. இந்த கனத்த மழை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெய்யுது. இடி மின்னல் அப்படின்ற வெள்ளமே வந்துடுச்சு. பஞ்சீராக நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. ஸோ அந்த நேரத்தில் அவங்க டீச்சர் தான் அவனுக்கு கை கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் நீ தனியாக வெளியே போக முடியாது, உன் வீடு வேறு வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. அப்போது நீ இன்றைக்கி ஒரு நாள் என் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அவன் சொன்ன பதில், அதாவது அரவிந்த் சொன்ன பதில், இல்லை டீச்சர், எப்படியா இருந்தாலும் நான் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ற. அப்போது டீச்சர் சொன்ன பதில், உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ இன்றைக்கி என் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ, மறுநாள் காலையில் ஏஞ்சிக்கோ அப்படின்றாங்க. எவ்வளோ நல்ல டீச்சராக இருக்காங்க. ஓகே, ஸோ டீச்சர் அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அரவிந்த் வீட்லேயே தங்கிக்கிட்டான். நைட்டு ரொம்ப கனத்த மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இடி மின்னல் மழைன்னு ரொம்பவே சத்தத்தோட டீச்சர் ஏஞ்சி பார்க்குறாங்க. பட்டீர்னு ஒரு சத்தம், என்னமோ தகரத்துலேருந்து ஒரு கல் விழுந்தா எப்படி இருக்கும், ஒரு பெரிய கல் விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய டம் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. இப்போ திடீர்னு ஏஞ்சி பார்க்குறாங்க டீச்சர், என்ன ஆச்சு அப்படின்னு. இப்போ அவங்க வீட்டில் அரவிந்த் தங்குறான், அதாவது மற்ற பையன். ஆனாலும் அவங்களுக்கு தான் பையனாக நினச்சிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டு ரூமில் பார்க்குறாங்க. பார்க்க போகிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கதவு கிட்ட என்னமோ சத்தம் கேட்குதுன்னு டீச்சர் வந்துட்டு பார்க்குறாங்க. என்ன சத்தமாக இருக்கும் அப்படின்னு டீச்சர் உத்து பார்க்குறாங்க. பார்த்தா அரவிந்த் அப்படியே நிற்கிறான். யார்? டீச்சர் படுத்துக்கிற அந்த ரூமுக்கு என்ட்ரன்ஸ்லேயே அவன் நிற்கிறான். நின்ட்டு டீச்சரையே முறைச்சி பார்க்குறான். அதுக்கு டீச்சர் சொன்ன பதில், எதுக்கு முறைச்சி பார்க்குற, ஏன் என்ன ஆச்சு கேட்குறாங்க. பதில் சொல்லலை. 2வது தடவை தான் டீச்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் என்ன ஆச்சு, ஏன் முறைச்சி பார்க்குற, என்ன ஆச்சு, எதனால் அப்படின்னு அவங்க ஒரு பதட்டத்தோடு கேட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அவன் சொன்ன, எனக்கு நைட்டு தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு. டீச்சர் ரொம்ப பயத்தோடையே தண்ணி கொடுக்க போயிருக்காங்க. தண்ணி எடுத்துகிட்டு வர்ற நேரத்தில் அரவிந்த காணும். பட் அதுக்கு முன்னாடி அவன் சொன்னது, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது. தண்ணி தாகமாக இருக்குங்கிறத நோம்பலாக கேட்டாங்க. அவன் டீச்சர் மின்னுக்கு முறைச்சிட்டு, ஏன் அந்த மாதிரி இருக்கான். அப்போது டீச்சருக்கு அவன் மேலே சந்தேகம் வந்துச்சு. எதனால் அவன் முறைக்கிறான், எதனால் ஒரு தண்ணி கேட்கறதுக்கு அவங்க முறைக்கிறான். அப்போ அந்த பயத்தோடையே அவங்க போயிருந்தாங்க. ஸோ அடுத்து என்ன நடந்துச்சு, அரவிந்தை தேடுறாங்க. கடைசியாக அவன் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்பயும் அவன் நேராக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் டீச்சர், நீ எதனால் முறைச்சி பார்க்குற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் சொன்ன பதில், எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்றான். அவன் பேசின அந்த டங்கே வந்துட்டு கரெக்டாக இல்லை. டீச்சர்கிட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது டீச்சர் இன்னமும் சந்தேகப்பட்டாங்க. அப்பயும் சந்தேகப்பட்டாங்க, எதனால் அப்படின்ற அவங்களுக்கு அந்த மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தூக்கம் கலக்க வேறு. ஏன்னா காலையிலேயே எழுந்திட்டு விடிகாலையில் ஒரு 1:30 மணிலேயே எழுந்திட்டு அப்படின்னு சத்தம் கேட்குறப்போ, மிட் நைட்னாலே தூக்கம் இது அப்படி தான் வரும் தூக்க காலத்தில் இருக்கு. பட் இவன் ஸ்டூடெண்ட், நம்ம கூட தங்கியிருக்கான், ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ அவன் கேட்குற உதவியை நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. டீச்சர் செஞ்சதில் தப்பே இல்லை. ஆனால் அடுத்து என்ன நடந்தது தான் கதையே. தண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் தண்ணி கொடுத்தாச்சு இல்லை, அவனும் தண்ணி நல்லா குடிக்கிறான். சரி, தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு அவன் ரூம்லேயே படுக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவன் கூடயே துணைக்கி போகிறாங்க. அங்கே போய் பார்த்த அந்த டீச்சருக்கு ஒரு ஷாக். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி கேட்ட அரவிந்த், நம்ம கூட வந்தவன், பெட்ரூமில்
ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கா, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ டீச்சர் கூட மிட் நைட்ல இருந்தது யாரு? அதுதான். டீச்சருக்கு அந்த நேரத்தில் தூக்கமே வரல. மறுநாள் காலையில் ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு அப்பயும் அது மைண்ட்லேயே இருந்துச்சு, எதனால. ஒரு சமயத்தில் அரவிந்த் ஸ்டே பண்ணியிருந்தான் அந்த ரூமில், அவன் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த ரூமில் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்த அந்த டீச்சருக்கு திருப்பி ஒரு அதிர்ஷ்டம் ஆகிட்டு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அரவிந்த் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தப்போ டீச்சர் கையில் பாட்டில் அவங்க தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி கொடுத்து படுக்க வைக்கலாம், அவனை படுக்க வச்சிருவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. பட் கூட்டிகிட்டு போன அந்த நேரத்தில் டீச்சர் கையிலேயே போத்தல் இருந்துச்சு. அப்போது அந்த போத்தல் டீச்சர்கிட்டே தான் இருந்திருக்கு. பெட்ரூமை விடிஞ்சிட்டோன்னு போயிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த போத்தல் அங்கே இருக்கு. எப்போ தெரியுமா? மிட் நைட்டில் கொடுத்த அந்த டீச்சர் கையில் இருந்த போத்தல். அந்த போத்தல் வந்துட்டு டீச்சர் வந்துட்டு திருப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ரூமுக்கு எப்படி போணுச்சு? ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு தூக்கமே வராமல் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து ஸ்கூல் முடிச்சிட்டோன்னே அவங்க ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போவாங்க. நடுவில் எங்கேயும் காடி நிப்பாட்டாது. ஸோ போயிடுவாங்க. போயிட்டு வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுவாங்க, குளிப்பாங்க, வீட்டில் ஏதாவது வேலைங்க இருந்துச்சுன்னா செஞ்சுருவாங்க. செஞ்சு முடிச்சிட்டோன்னே பிள்ளைங்களோட எக்ஸாம் ஷீட் எடுத்து திருத்துறது தான் அவங்களுடைய வேலை. இப்போ நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளாக, இப்போ டீச்சருக்கு இதுதான், டீச்சர் அவங்களோட லைஃப் இதுதான், இப்போ இந்த மாதிரி தான் நடக்கும், அவங்களோட ஷெட்யூல் டைம் இதுதான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். பட் ரியலாக நடந்தது எப்படின்னு தெரியல. அவங்க வந்த கையோடைய பேக் அப்படி தூக்கி போட்டு அவங்க போயிட்டு திருப்பி பெட்ரூமை செக் பண்ணுறாங்க. பெட்ரூமில் செக் பண்ணப்போ அந்த வாட்டர் பாட்டில் இல்லை. டீச்சர் அந்த பெட்ரூமையே காலையில் பார்த்தவங்க பெட்ரூம் அப்படியே தான் விட்டாங்க. வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்க்குறப்போ அந்த பெட்ரூமில் அந்த வாட்டர் பாட்டில் இல்லை. அந்த வாட்டர் பாட்டில் இல்லை. டீச்சருக்கு ஒரு பயங்கரமாக ஒரு நாள் ஃபுல்லாக டீச்சர் தூங்காமல் அதை பற்றி யோசிச்சு. டீச்சர் ஒரு டியூஷன் நடத்துகிறாங்க. ஸோ அந்த டியூஷனில் வேறு அந்த டீச்சர் இருக்காங்க. அரவிந்த் இப்போயாவது வருவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அரவிந்த் அந்த பையனுக்கும் வாட்டர் பாட்டிலுக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் ஆனிச்சுன்னா, காலையில் அதாவது மிட் நைட் வந்துட்டு டீச்சர் தண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி திருப்பி பார்ப்போம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாள் நீ என் கூட தங்கு அப்படின்னு அரவிந்த் கிட்டே சொல்கிறாங்க. டீச்சர் இன்றைக்கி மழை பெய்யலை, ஒன்றுமே இல்லை, எதனால் நான் தங்கணும் டீச்சர் அப்படின்னு அரவிந்த் கேட்குறேன். அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை டீச்சர் சொன்னால் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அப்பயும் தெரில எதனால் டீச்சர் தங்க சொல்கிறாங்கன்ற அந்த மாதிரி ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்பயும் அவன் தங்கினா பயப்படாமல் தங்கணும். மிட் நைட் ஒரு 2:13 சம்திங் இருக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு இடி இருக்குது. டீச்சர் ஏந்திரிச்சிடுறாங்க. ஏஞ்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அரவிந்த் திருப்பியும் முறைக்கிறான். அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவம் திருப்பியும் நடக்குது. ஸோ அதுதான் டீச்சர் நினச்சிருக்காங்க. டீச்சர் நினச்சது கரெக்ட். ஸோ இதை அப்படியே நம்ம கொண்டு போவோம், அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு டீச்சர் யோசிக்கணும். டீச்சரோட மூலனா சொல்ல வேணும், ஐக்யூ பவரில். ஸோ டீச்சர் இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தான் கதை. டீச்சர் உனக்கு தண்ணி ஏதாவது வேணுமா குடிக்க அப்படின்னு கேட்குறப்போ அரவிந்த் சொன்ன பதில் முறைச்சிக்கிட்டு, எனக்கு இந்த தடவை சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வீட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக், சாப்பாடு எதுவுமே இல்லை. இப்போ அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குதுன்னு டீச்சர் வந்துட்டு யோசிக்கிறாங்க. கிச்சன் போகிறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. என்னென்னமோ இருக்குது, என்னென்னமோ ஏதோ இருக்குது, வெஜிடபிள் மிக்ஸ், ஃப்ரூட்ஸ், ஏதோ இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் ஒன்றும் இல்லை. ஒரு ரைஸ்னு ஒன்று இருக்குல்ல, இப்போது நாசி எக்கானமி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டில் செஞ்சுருப்பாங்க, அந்த டிஷ் எதுவும் இல்லை. அவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க செஞ்சது அந்த வாட்டர் பாட்டிலில் திருப்பி எடுத்துகிட்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. இவனுடைய மைண்ட் என்ன ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறாங்க டீச்சர். போயிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்துட்டு போகிறான். தண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. தண்ணி இந்தா அப்படின்னு வந்துட்டு கொடுத்துட்டு என்ன நடக்குது, அது தண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவனை குடிக்கிறான். குடிச்சிட்டு அவன் திருப்பி சொன்ன பதில்,
எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்றான். இப்போ டீச்சருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க தண்ணியை கொடுத்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கதையை அவங்க வேறு மாதிரி மாற்றணும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ முடியல. இப்போது அவங்களுக்கு கிளியரான ஒரு இது கிடைக்கணும். அது எனக்கு எப்படி சொல்கிறது, கிளியரான இன்ஃபோ கிடைக்கணும். ஸோ அவங்க திருப்பி அப்போ உனக்கு தண்ணி வேணாம், சோறு தான் வேணும் அப்படின்னு. அப்போது அவனும் முறைச்சிக்கிட்டு ஆமாம் அப்படின்றான். டீச்சர் அதுக்கு சொல்கிறாங்க, சாப்பாடு எதுவும் இல்லை வீட்டில், இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீயே சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனே முறைச்சிட்டு டீச்சரை முறைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு திரும்பிட்டு அப்படியே போகிறான். போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அடுத்துதான் டீச்சருக்கே புரிய வருது. ஓ இதுதான் கதையா அப்படின்னு. ஏன் தெரியுமா, அவனுக்கு நைட்டில் தூக்கவாதி இருக்கு. எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, என்னடா இது பேய் கதைனா அப்படின்னு. நானும் ஒரு செகண்ட் அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. நானும் அவங்க கூட இருந்து ஏமாந்து வந்தேன். நான் என்ன கனவாக கண்டேன்? நைட்டில் அவனுக்கு தூக்க வியாதி இருக்குன்றாங்க. இப்படி ஒரு சீக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு வாட்டர் பாட்டில், டியூஷன் டீச்சரு, ஒரு பையன். வாட்டர் பாட்டிலை விட்டுருவோம், டீச்சரையும் விட்டுருவோம். இந்த பையன் கதை தான் இப்போ. நானும் என்னென்னமோ நினைச்சேன். இல்லைங்க, ஏமாத்திட்டாங்க. எனிவே, அசிங்கப்படுறது வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக போச்சு. திருப்பி பாடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஷேர் பண்ண வந்துடுறாங்க. மறக்காம வைஷி டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. பெல் பட்டன் ஆல்ல ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பை பை கைஸ்.